வாழ பழகணும் அப்படின்னா யாருமே நமக்கு வேண்டான்னு நான் சொல்லலை. நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யார்கிட்டையுமே நீங்கள் பேச வேண்டாம், யாருமே உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் தனிச்சு இருங்க அப்படின்றது நான் சொல்ல. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அது வேறு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்கு கொண்டு வந்துடும். எல்லாரோடையும் பேசணும், எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கணும், அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் உங்கள் லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாயிருச்சுன்னா, ஒரு 5 நாள் வெளியூர் போகிறீங்க, 10 நாள் வெளியூர் போகிறீங்க, ஒரு இடமாற்றம் உங்களுக்கு வருது, ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு வருது, உங்களோட இருந்தவங்க நிறைய பேர் வெளியூருக்கு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிடக்கூடாது. இது ஒரு நாள் 2 நாள் சோகம் இருக்கிறது தவறல்ல. ஒரு அம்மாவை விட்டு பிரிஞ்சிட்டோம், ஒரு அப்பாவை விட்டு பிரிஞ்சிட்டோம், ஒரு வேலையை விட்டு பிரிஞ்சிட்டோம், ஒரு ஸ்கூலை விட்டு பிரிஞ்சிட்டோம், ஒரு 2 நாள் சோகமாக இருக்கிறோம், 2 நாள் என்னமோ தனிமையான உணர்வு இருக்குது, என்னமோ 2 நாள் நம்ம நிறைய பேரை மிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தனிமை உங்களுடைய வாழ்க்கையில் கண்டினியூ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாள் பட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலேன், ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, ஐயோ என் கூட யாருமே பேசலையே, ஐயோ என்னை சுற்றி இத்தனை பேர் இருந்தும் என்னை புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கண்டினியூ ஆயிடுச்சுன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கவே முடியாது. நீங்கள் ஒரு இருட்டுக்குள்ளே வாழ்கிறது மாதிரி வாழ்வீங்க, உங்களுக்கு வெளிச்சமே இருக்காது. அதனால வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இனி இப்போ இருக்கு